good sign for Wattnibber Chemi, etc. அடுத்ததாக டாக்டர் மோகன் பத்மநாபன் அண்ணா, அவர் ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கிறாரு. சங்கம் டாக் வணக்கம். தமிழ்ச்சங்க உறவுகளுக்கு மக்கள் திருநாள் வாழ்த்துக்கள். செகண்ட் டாக்ல லாஸ்ட் வீக் பாலா பேசணும்னு சொன்னாரு. சரி, என்ன பேசலாம்? நமக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், கெமிஸ்ட்ரி. இதில் என்ன ஒரு காமெடினா, இதில் எத்தனை பேருக்கு புரிய போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் கெமிஸ்ட்ரி நிறைய இருக்கும். ஸோ புரியலன்னா அந்த இடத்துல கை தூக்கி என்ன உங்களுக்கு சார் டவுட் இருந்தாலும் கேளுங்க. என்னோட அறிவு கேட்டுன வரையில் உங்களுக்கு பதில தர கேள்வி தெரிஞ்சுக்கணும். அது ஒரு தைரியம், அதாவது தைரியம் மேலே இருக்கணும். ஸோ இப்போ கெமிஸ்ட்ரி இதை வந்து நான் ப்ரெசன்டேஷனாக பார்க்காம ஒரு கலந்துரையாடல் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்லைட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும். பட் என்னோட உரையாடல் வந்து தமிழில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேதியெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணும்? டான்ஸ் மற்றபடி ஓகே. ஏன்னா இப்போ கெமிஸ்ட்ரினா நிறைய சினிமாவில் தான் ஆமா, ஆனால் அதில் வந்து உண்மையான காரணம் இருக்கு. ஸோ நானும் வந்து சிறு வயதில் இருக்கும்பொழுது என்ன எல்லா படத்தை பார்த்தாலும் உனக்கு எனக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு, அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் உண்மையிலே அதான் ட்ரூ. there should be a chemistry between for anything. நம்மளோட வாழ்க்கையோட இயக்கமே ஒவ்வொரு செயலையும் கெமிஸ்ட்ரிங்கிறது 100% வியாபித்திருக்கு. அது எப்படி அப்படின்னு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் இருக்கு. நான் ரொம்ப சிம்பிளான எடுத்துக்காட்டுகள் தான் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். ஸோ வேதியங்கிறது ஒரு அற்புதமான ஒரு ஆராய்ச்சி படிப்புன்னு சொல்ல முடியாது, ஆராய்ச்சி பிரிவுன்னு சொல்ல முடியும். ஸோ நம்மளோட உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களுமே அனைத்துமே அணுக்களானது. ஸோ நம்மளோட ஒவ்வொரு செயல், தூக்கம், சாப்பாடு, டைஜஷன், நம்மளோட ஃபீலிங்ஸ் மீன்ஸ் அன்பு, கோபம், வேற என்ன சொல்ற கருணை, அத்தனைக்கு பின்னாடியும் ஒரு வேதிவினை இருக்கு. வேதிவினை இல்லாம நம்ம இல்லை. ஸோ நம்ம உலகம் சுற்றி இருக்கிற பொருட்களும் நம்மளுமே வேதிவினையின் அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்கோம். ஸோ இந்த டாபிக் ஆட்டம், அணுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸ்பிளைன். மேலும் வகுத்து பிரிக்க முடியாத ஒரு சிறிய பொருளை தான் அணுன்னு சொல்லுவோம். ஸோ அணுவில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு, மீன்ஸ் நிறைய பார்ட் இருக்கு. இந்த சின்ன பிக்சர்ல நீங்க பார்க்கறது வந்து ஒரு அணுவோட ஒரு எக்ஸாம்பிள். இந்த அணுவில் 3 முக்கிய பொருட்கள் இருக்கு. ஒன்று எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் மற்றும் நியூட்ரான்ஸ். ஸோ அந்த அணுவுக்கு நான் என்னோட சின்ன எக்ஸாம்பிள், நீங்க ஒரு மாங்காய் எடுத்துங்க. மாங்காய் என்னோட பார்வையில் மாங்காய் இருக்கிறது வந்து ஒரு அணு. இப்போ இதை அப்படியே நீங்க இமேஜின் பண்ணிக்க. அந்த மாங்காய் ரெண்டா வெட்டுரும், மீன்ஸ் ரெண்டா வெட்டல ஒரு பகுதி சதையை அறிஞ்சிடும். அந்த சதையில் இருந்த உட்கூடு இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு விதை இருக்கு. 2 பார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பார்ட்டாக இருக்கும். மேல் உள்ள ஒரு ஓடு, அது உள்ள விதை இருக்கு. அந்த ஓடும் அந்த விதையும் தான் நீங்க கற்பனை பண்ணிக்கணும் நியூட்ரான்ஸ் மற்றும் புரோட்டான்ஸ். அந்த வெளி வட்ட சுற்று இருக்கு இல்லையா, அந்த சதை பகுதி. அந்த சதை பகுதியில் பல்வேறு வடிவங்கள்ல எலக்ட்ரான்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கு. அந்த மாங்காய் வந்து நம்ம கடிப்போம் இல்லையா, ஒரு மாங்காய் வந்து தோல் கடினமானதா இருக்கும், ஒரு மாங்காய் வந்து தோல் ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஒரு மாங்காய் வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும். அதே போலதான் ஒவ்வொரு அணுவுமே ஒரு குறிப்பிட்ட பண்புகள் இருக்கு. இப்போ தோல் கடினமான அந்த தோலோட தன்மையை வச்சுதான் அந்த மாங்காயை நம்ம எப்படி பிரிக்கிறோமோ அதே போல அந்த வெளிவட்ட பாதையில் இருக்கிற எலக்ட்ரான்களை வச்சுதான் ஒவ்வொரு இயக்கமும், அதாவது ஒவ்வொரு வேதிவினையும் இருக்குது. இப்போ நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். எப்படி கெமிஸ்ட்ரி நம்ம வாழ்க்கையில எப்படி வியாபிச்சிருக்கிறதுல ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம நிறைய பேர் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பழமொழி சொல்ல முடியாது, ஒரு டாக் ஒன்று இருக்கு, a good chemist is a good cook. நாங்க எங்களோட லேபில் பண்றது எல்லாமே பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, ஹீட் பண்றது, கிளீன் பண்றது. சில நேரம் அடிபிடிச்சிடும்,
வீசி தான் ஆகணும், சில நேரம் நல்லபடியாக வரும். அதே தான் நாங்கள் கண்ணுக்கு தெரியாத உணவுகளோட ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். இப்போ நான் எடுத்துக்கிட்ட சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னாக்க குக்கீஸ். நம்மள நிறைய பேர் வந்து சமைக்கிறோம். நிறைய ஆம்பளைங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், என்னோட உட்பட. குக்கீஸ் யாருக்காவது தெரியுமா ஏன் குக்கீஸாக வருதுங்க? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன் ப்ரௌன் நிறத்தில் இருக்குது, ஏன் ஃப்ளஃபியாக இருக்குது, அதுக்கு காரணம் என்ன, ஏன் இதற்கு இந்த மூலப்பொருட்கள் தேவைப்படுதுன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல தெரிஞ்சு சின்ன குழந்தைங்க கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச கைத்துக்குள்ள ஓகே, பெரும்பாலும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு குக்கி செய்யறதுல நம்ம சிம்பிளாக நினைக்கிறோம், ஜஸ்ட் ஆட் த இன்க்ரீடியன்ஸ், ஜஸ்ட் ஹீட் இட், தென் யூ ஆர் கெட்டிங் குக்கீஸ். இட்ஸ் நாட் லைக் தட். உண்மையிலே அப்படி கிடையவே கிடையாது. ஒரு சில நீங்களே உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு சில சமயங்களில் குக்கீஸ் வந்து ரொம்ப ஃப்ளப்பியாக நல்ல ப்ரௌன் கலரோட அவுட்புட் இருக்கு, டேஸ்ட்டும் நல்லபடியாக இருக்குது. ஒரு சில சமயங்களில் குக்கி வந்து ரொம்ப வாட்டரியாக, மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு நீர்மமாக ஒரு அந்த ஒரு ஷேப்பில் இல்லாமல் கொஞ்சம் அதோட டேஸ்ட் நிலைமை மாறி இருக்கு. அது ஏன்னு நம்ம என்றைக்குமே நம்ம அறிவியல் பூர்வமாக ஆராய்ஞ்சதில்லை. ஆனால் ஒவ்வொரு விளைவுகளுக்கு, ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கு பின்னாடியும் ஒரு முக்கியமான வேதிவினை ஒன்று முடிஞ்சிருக்கு. ஒரு வேதிவினை முழுமையாக நடைபெறலைனாக்க, அதற்குரிய சேர்வதற்கு நடைபெற முடியலனாக்க, அந்த குக்கீஸை நம்ம அந்த டேஸ்ட்டுக்கும் நம்ம எதிர்பார்க்குற அமைப்புலையும் கொண்டு வர கண்டிப்பாக முடியாது. இந்த குக்கீஸில் 3 முக்கியமான வினைகள் இருக்கு. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் திங்கு நான் போகிறோம்ல, 3 முக்கியமான வினைகள், ரொம்ப பேசிக் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது சோடியம் பைகார்பனேட். நம்ம தமிழில் சொல்லணும் ஆப்பசோடா. ஆப்பசோடாவோட மூலக்கூறு வந்து சோடியம் பைகார்பனேட், அதான் அதோட கெமிக்கல் நேம். இந்த சோடியம் பைகார்பனேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆப்பசோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சில பொருட்களில் வந்து நம்ம ஆப்பசோடா போடுறோம் இல்லைங்களா, பேக்கிங் சோடா. அந்த பேக்கிங் சோடாவில் முக்கியமான மூலப்பொருள் ஒன்று சோடியம் பைகார்பனேட். அடுத்த மூலப்பொருள் வந்து சோடியம் பொட்டாசியம் பைகார்பனேட். இந்த இரு மூலப்பொருட்களும் ரொம்ப அடிப்படை தேவை அந்த குக்கீஸ் கிடையாது. குக்கீஸோட டேஸ்ட்டுக்கும் அந்த ஃப்ளப்பினஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இந்த ரெண்டு பொருளும் வினை புரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் மூலக்கூறை வெளியிடுது. இந்த 2 இன்கிரீடியன்ட் தான் நம்ம பிஸ்கட்ல அந்த டோல இருக்கு, இந்த பிஸ்கட் பண்ற அந்த டோ இருக்கு இல்லைங்களா, அந்த உருண்டை, அந்த உருண்டையில இது இருக்கணும், சம அளவுல இருக்கணும். இது ரொம்ப பேசிக்கான எலிமெண்ட். இது இருந்தால்தான் அந்த குக்கீஸ்க்கு ஒரு ஃப்ளப்பினஸ், ஒரு மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். அடுத்தது குக்கீஸ் நம்ம சுகர் சேர்க்கணும். அந்த சுகர் வந்து கார்பனைசேஷன் சொல்லுவாங்க. செகண்ட் ரியாக்ஷன் கார்பனைசேஷனாக்க சுகர்ல வந்து முக்கியமான எலிமெண்ட் இருக்கிறது வந்து சுக்ரோஸ். அந்த சுக்ரோஸ் ஹீட் பண்ணும்போது 2 பிரிவுகளா பிரிஞ்சு ஃப்ரக்டோஸ் மற்றும் குளுக்கோஸா மாறும். இதுதான் அடிப்படை ரியாக்ஷன். இதில் அடுத்ததாக மேலும் அதை ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 360 ஃபாரன்ஹீட்னு வச்சுக்கலேன், அதை ஹீட் பண்ணும்போது மேலும் பகுப்படை, மேலும் பிரிஞ்சு சின்ன சின்ன மூலக்கூறுகளாக, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரியாக்ஷன், அதனால நான் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். ரொம்ப சின்ன சின்ன மூலக்கூறுகளாக பிரிஞ்சு அதோட அந்த வேதிப்பொருளோட இயல்பு பிஸ்கட்டில் டேஸ்டாகவும் ஃப்ளேவராகவும் அந்த முறுமுறுப்பு தன்மை கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மாரிட்டாலும் போட்டிருக்க கெமிக்கல் தான் அந்த பிஸ்கட்டோட கராமல் இருக்கு இல்லைங்களா, கராமல் டேஸ்ட், அதுக்கு முக்கியமான காரணம். அடுத்தது நட்டிஸ், ஒரு பிஸ்கட்டை கடிக்கும் போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாதாம் கடிக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு தெரியும், நல்லா பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதற்கு காரணம் இந்த ரைட் ஹேண்ட் கார்னில் இருக்கிற ஃப்ளூரங்கிற ஒரு ரசம். அடுத்து அசிட்டிக் ஆசிட், ஒரு சவர்னஸ் டேஸ்ட் இருக்கும் பிஸ்கட்டில். நீங்கள் இந்த ஃபியூச்சரில் சாப்பிடும்போது யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு புரியும். அதுக்கு காரணம் அசிட்டிக் ஆசிட் வரும். அடுத்தது ஏன் பிஸ்கட் வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கு, அது ஒரு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இதுவும் ஒரு வேதிவினை அடிப்படையில் தான். ஒரு உதாரணத்துக்கு நீங்க கிரில் பண்றீங்க, ஒரு சிக்கன் இருக்கீங்க, அதை கிரில் பண்ணுறீங்க. கிரில் பண்ணும்போது அது ஏன் ப்ரௌனா மாறுது,
ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை கொடுப்பீங்க. நீங்கள் நார்மலான தீயில வறுக்கும் பொழுது அந்த சுவையோ அதாவது வாயிலாடுதோ உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது குறிப்பிட்ட வெப்பநிலை கொடுக்கும் பொழுது முக்கியமான விதை வந்து மலியார் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ குக்கீஸில் ஒவ்வொரு முக்கியமான பொருளில் எக்கு ஒன்று அல்லது 2 எக்கு அளவு கொடுத்து போடுறோம் இல்லைங்களா? அந்த எக்கில் உள்ள புரோட்டீன் புரத மூலப்பொருட்கள் தான் அந்த ரொட்டி துண்டு பழுப்பு நிறமாக மாறுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். ஏன் அப்படின்னாக்க அந்த புரதத்தில் உள்ள அமினோ அமிலங்கள் என்ற ஒரு பகுதி ஒரு வேதிப்பொருள் சுக்ரோஸ், அதாவது நம்ம போன சிலையில் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பிரிஞ்ச ஒரு மாலிகுலோட வினை புரிஞ்சு ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் உண்டாக்குது. அதை நாங்கள் கெமிஸ்ட்ரி டெர்மில் அமினால்ஸ் சொல்லுவோம். அந்த அமினால் தான் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த பிரெட் ரொட்டி துண்டோட பழுப்பு நிறத்துக்கு காரணம். அது எல்லா ப்ரோட்டீன்ஸ்லையுமே நீங்கள் பார்த்தா தெரியும். ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ கலோ அதிகமாக இருக்கோ, எவ்வளோ கலோ சுகர் இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸான ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும். அடுத்து இதை நான் எவ்வளோ தூரம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அதனால் ஒரு காணொலியாக காமிச்சா கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன காணொலி யூடியூப்லேருந்து யூஎஸ்ல உள்ள ஒரு சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு குக்கீஸோட பேசிக் கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். Ever wonder how a cookie is made? How each ingredient reacts to make a perfect little treat? Well, Jessica and I were quite interested in this topic and wanted to share with you how a perfect cookie is made. So in this video, we will show you the chemistry behind the cookie. Believe it or not, there are only 6 ingredients required to chemically engineer your perfect cookie. 2 3/4 cups all-purpose flour, 1 teaspoon baking powder, 1 cup butter, 1 1/2 cup white sugar, 1 egg, and 1 teaspoon vanilla extract. The first step occurs at 92 degrees Fahrenheit. This is when the cookie dough starts to heat up and the butter inside melts. The ball of dough loses its structure and spreads out. The second step, or the rise, occurs around 212 degrees Fahrenheit, when the water inside the dough, represented by the blue circles, heats up and turns to steam, leaving little airy pockets. The cookie starts to rise as the vapors push through the dough. The baking powder will also start to break down into carbon dioxide gas, which raises the cookie up further. Baking powder is composed of 2 components, sodium bicarbonate and an acidifying agent called potassium hydrogen tartrate. This is the chemical equation. This shows how baking powder produces CO2 as one of its products when mixed with water and is heated. The final step is where the magic really happens. Just as the cookie is almost finished baking, 2 super cool chemical reactions fill it with fat flavor and give the cookie its brown tint. The first reaction is caramelization. Caramelization is basically the process of removing water from sugar. The process of caramelization starts with the melting point of sugar at 356 degrees Fahrenheit. At this stage,
the sucrose, or sugar, decomposes into glucose and fructose. This is followed by a condensation step, in which the individual sugars lose water and react with each other. The last step in caramelization is isomerization of aldoses and ketoses, which is super complicated, so I won't really get into that. This step gives the cookie its smell and color. The second reaction that occurs is called the Maillard reaction. The Maillard reaction is named after the French scientist Louis Camille Maillard, who studied the reactions of amino acids and carbohydrates in 1912. At 310 degrees Fahrenheit, the Maillard reaction will take place. This is when proteins and sugars break down and rearrange themselves, forming ring-like structures. These ring-like structures will reflect light, causing the cookie to have a brown tint. Maillard reactions even occur in your Thanksgiving turkey, which give it its rich brown color. Now your cookie is finally complete. Yay! I hope you enjoyed watching this video. And next time you eat a cookie, think of all the chemistry that went into making that little treat. Okay. So ஒரு சின்ன குக்கீஸ் குக் பண்ணுறதுல இவ்வளோ பெரிய ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மைலியார்ட் ரியாக்ஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிஸ்டம்ஸ், அதனால தான் நான் அதுக்குள்ளே போகலை. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் சமைக்கும் போது உங்களுக்கே தோணும், ஒரு நாள் வந்து ஃபுட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, ஒரு நாள் வந்து நல்லா வேறு மாதிரி கிடைக்குது. இதுக்கு அத்தனைக்குமே நீங்கள் உணவில் சேர்க்குற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டோட எஃபெக்ட் தான். அந்த பொருள் அதோட அடுத்த வேதிப்பொருளோட புரியிற வினையை பொறுத்து தான் உங்களோட அவுட்கம் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதாங்க, good cook also will be also a good chemist. So you are also chemist. அவங்க லார்ஜ் ஸ்கேல் கெமிஸ்ட், 2-3 ரீசன் இருக்குல்ல. நாங்கள் ஸ்மால் ஸ்கேல் கெமிஸ்ட், அவங்க லார்ஜ் ஸ்கேல் கெமிஸ்ட். ஸோ அடுத்த உதாரணம் டயப்பர்ஸ். இப்போ மறைந்த காலம் சென்ற கலைஞர் நான் முத்துக்குமார் இருந்தார் ஒரு பாட்டில், பெண்களை பெற்ற தகப்பன்களுக்கு மட்டும்தான் தெரியும் புத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. அது போல அவர் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்லியிருப்பாரு. அதை நாங்கள் எடுத்துக்கலான் இருக்கேன். டயப்பர் மாற்றம் ஆண்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு கடினம் என்று. ஸோ நம்ம டயப்பர் போகிறோம், கடையில் வாங்குறோம், கட்டி விடுறோம், ஈரத்தை உறிஞ்சிடுது, தூக்கி விட்டு எரிஞ்சிடுறோம், அவ்வளோதான் நமக்கு தெரியும். இதை பற்றி கெமிக்கலாக நமக்கு அவ்வளோ அறிமுகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இரண்டாவது, சும்மா ஒரு விலைக்கு வாங்குறோம், ஒரு பேட் மாதிரி இருக்குது, கட்டி விடுறோம், மீன்ஸ் யூரினேஷன்லையோ இல்லை இயற்கை உபாதைகளோ அது எல்லா தண்ணீரையும் உறிஞ்சிடுது, இன்னும் ட்ரைனஸாக வச்சுருக்குது. அதுக்கு பின்னாடியும் பெரிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் உள்ள முக்கியமான கெமிக்கல் பேர் வந்து சோடியம் பாலியாக்சைடு, இந்த ரைட் சைட் கார்னரில் இருக்குது. அது வந்து இப்போ நீங்கள் பெரிய எத்தனை பேர் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமோ இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ டயப்பர் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்க? யாராவது பார்த்துருக்கீங்களா டயப்பர் ஓப்பன் பண்ணி? ஓகே, அட்லீஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பஞ்சு மாதிரி ஒரு பவுடர் ஒரு ஃப்ளோ பவுடராக இருக்கும். நீங்கள் கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும். அது ஒன்றும் பெரிய டேஞ்சரான கெமிக்கல் கிடையாது, ரொம்ப நார்மல் கெமிக்கல் தான். அதனால் நீங்கள் கையாலே தொட்டு பார்க்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. அந்த கெமிக்கலோட பேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோடியம் பாலியாக்சைடு. அந்த வேதிப்பொருளானது தன் எடையை விட 500 அல்லது 600 மடங்கு நீர்மத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லானது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டோம்னாக்க, 100 கிராம் அந்த சோடியம் பாலியாக்சைடு எடுத்துக்கிட்டோம்னாக்க அதன் அளவை விட 500-600 மடங்கு ஒரு நீர்மமான ஒரு பொருளை உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ளது. அதை எப்படி நம்ம யோசிச்சதில்லை. இப்போ அந்த சோடியம் பாலியாக்சைடுங்கிறத 2 சிம்பிளான ரியாக்ஷன்ஸ் மூலமா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க கெமிக்கலி. எப்படி ஸ்டார்ட் ஃப்ரம் அக்ரோலிக், இது இப்போ கிராக்கிங்லேயும் ரொம்ப கிடைக்கிற ஒரு பேசிக்கான கெமிக்கல். அது ஆக்சிடேஷன் சொல்லி ஒரு வேதிவினைக்கு உட்படுத்தி அக்ரிலிக் ஆசிட்னு சொல்கிறாங்க. அந்த அக்ரிலிக் ஆசிட்டை பாலிமர் பண்ணுறாங்க. பாலிமர் உங்களுக்கு நிறைய தெரியும், நம்ம வாழ்க்கையில் பாலிமர்ஸ் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு பொருள். நம்ம போட்டிருக்க டிஷர்ட்ஸ்லேருந்து நம்ம வீட்டில் திரைச்சீலைகள், பெட் எல்லாமே பாலிமர்ஸ் தான். அனைத்துமே வேதிப்பொருளானது தான். அந்த பாலிமரைசேஷனுக்கு உட்படுத்தி அதை மீண்டும் சப்பானிஃபிகேஷன் சொல்லுவாங்க கெமிக்கல் டேமில், அதை நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க.
அதில் உள்ள முக்கியமான ஒரு வேதிவினை வந்து அசிட்டிக். அந்த ஆசிட்டை நியூட்ரலைஸ் பண்ணி அந்த சால்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணி அந்த ட்ரை பண்ண பொருளை தான் அந்த டயப்பரில் வச்சிருக்கிறாங்க. அந்த டயப்பரில் எப்படி தண்ணியை உறிஞ்ச முடியுது அப்படின்றத நெக்ஸ்ட் டைமில் காமிக்கிறேன். அந்த டயப்பரில் உள்ள மூலப்பொருளில் கார்பாக்சிலேட் அயான்ஸ் சொல்லிட்டு அயனிகள்னு சொல்லிட்டு ஒரு எல்லா இடத்துலையுமே ப்ளஸ் மைனஸ் எல்லா உலகத்தோட அனைத்துமே அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் இதை பொறுத்து தான் இருக்கு இல்லையா. எல்லாமே நீங்கள் பேசிக்காக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே உலகத்தில் அனைத்து இயக்கங்களுமே அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் இதை பொறுத்து தான் இருக்குது. அந்த கான்செப்ட் தான் இதுலேயும். அந்த டயப்பரில் உள்ள சோடியம் பாலிஅக்ரிலேட்டில் நேர்மின் அயனி துகள்களும் எதிர்மின் அயனி துகள்களும் இருக்குது. இப்போ வாட்டர்ங்கிறது ஒரு நியூட்ரல், அதாவது ஒரு நடுநிலையான ஒரு பொருள். இந்த வாட்டரை இந்த நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை அப்சர்வ் பண்ணும். அதே போல பாசிட்டிவான பொருளும் நெகட்டிவாக உள்ள வாட்டரில் உள்ள நெகட்டிவ் மூலப்பொருளும் நெகட்டிவ், அதாவது எப்படி சொல்ல எதிர்மின் அயனி பொருளும் சோடியம் பாலிஅக்ரிலேட்டில் உள்ள நேர்மின் அயனியும் வினைபுரியுது. அதே போல சோடியம் பாலிஅக்ரிலேட்டில் உள்ள எதிர்மின் அயனிகளும் நீர்பொருளில் உள்ள நேர்மின் அயனியும் வினைபுரிஞ்சு ஒரு பிணைப்பு ஏற்படுத்துது. நம்ம சொல்றோம் அட்ராக்ஷன். அது அந்த அட்ராக்ஷன் ஏற்படுத்துறதுனால இது ஒரு இன்ஃபைனைட்டட் பிளேஸ், ஒரு எண்ணற்ற முறையில் நடக்கிறதுனால அது தன் அளவை விட அதிகமான நீர்மங்களை உறிஞ்சக்கூடிய தன்மை பெற்றவிட மாறுது. இப்போ நாங்கள் வந்து கர்லி ஹேர் போட்டுருக்கீங்களா, ஒரு கர்லி போட்டு அது வந்து ஸ்ட்ரெச் ஆகி ஸ்ட்ரைட் ஆகுது. ஸ்ட்ரைட் ஆகும்போது இந்த இன்ட்ராக்ஷன் வந்து நிறைய சின்ன சின்ன வாட்டர் மூலப்பொருள், உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். வாட்டர் ரொம்ப சின்ன எலிமெண்ட், அது ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஸ்டாக் ஆகுது. அந்த எந்த இடத்துலலாம் நேர்மின் அயனியும் எதிர்மின் இருக்கோ இது போய் அந்த இடத்துல ஸ்டாக் ஆகுது. ஸோ ஸ்டாக் ஆகும்போது இந்த பிணைப்புத்தன்மையின் காரணமாக நிறைய வாட்டர் மூலக்களை அப்சர்வ் பண்ணிக்குது. இந்த பேசிக் கான்செப்ட் என்னன்னாக்க ஹைட்ரஜன் பாண்டிங். நம்ம வீட்டில் சொல்லுவோம் குடும்பத்தில் ஒரு பாண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே தான் மூலப்பொருளுக்கும் தேவைப்படுது. இந்த கிரீனாக இருக்குது இல்லைங்களா, பெருசாக சாரி சின்னதாக இருக்க முடிச்சுங்க. இந்த பெருசாக இருக்கிறது வந்து கிரீனில் இருக்கிறது எடுத்து அது வந்து சோடியம், அந்த ப்ளூ லைன் இருக்குது அதில் உள்ள கார்பாக்சிலேட்னு சொல்லுவோம். அமிலம், அதோட அமிலத்தோட எதிர்மின் அயனி வருது. இதுக்கு ஒரு சின்ன வீடியோ இருக்கு, அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக புரியும்னு நினைக்கிறேன். It's time for a change. How does it pull all that mess? Let's figure it out. Well, what's in a diaper? The standard diaper contains cotton and a white powdery substance. So cotton like this and a white powder like this? Exactly. Let's pour water into both and see which absorbs more. Well, now let me add water to the cotton. And I'll add water to the white powder. The cotton didn't absorb any of the water. And the white powder absorbed it all. So it's the white powder in the diaper that absorbs all that mess. Oh, well, The cotton didn't absorb any of இப்போ the நல்லா water. பார்த்தீங்கன்னா and the white powder. உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் தெரியுங்களா. அதே ஒரு காட்டனையும் அந்த சோடியம் பாலிஅக்ரிலேட்டையும் வச்சிருக்காங்க. சோடியம் பாலிஅக்ரிலேட் கொடுக்கப்பட்ட, அதாவது அந்த பாட்டிலில் நிரப்பப்பட்ட வாட்டரை முழுமையாக அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ இந்த ஃபினாமினா தான் டயப்பரில் நடக்குது. ஸோ அது ஒரு கடினமான பொருளாக மாற்றிடுது. பட் இதுலேயே உங்களுக்கு சரி, சில குழந்தைகளுக்கு வந்து டயப்பர் வந்து ஒத்துக்காது. நீங்கள் பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் வந்து அந்த யூரினரி, அந்த இயற்கை பாதையில் வர்ற கழிவுப் பொருட்களின் விளைவுகள் தான். அந்த கழிவுப் பொருட்களில் எந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் வருது, சில சமயம் வந்து நிறைய நம்ம வந்து தண்ணி சாப்பிட்டோம் நிறைய வரும். அது யூரினேஷனில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். சில சமயம் வந்து கிரியாட்டின்ங்கிற ஒரு பொருள் இருக்கும். சில சமயம் வந்து யூரியா அப்கோர்ஸ் யூரியா நிறையா இருக்கும். ஸோ அந்த பொருட்களோட இதில் ரியாக்ஷனில் தான் வருது.
அதில் சில குழந்தைகளுக்கு தோலோட அலட்சியம் ஏற்படுறதுக்கு காரணம் அதோட அமிலமோ அல்ல கார அளவோ மாறுபடுறதுனால தான். Absorb it all. So it's the white powder in the diaper that absorbs all that mess. Oh, well, thanks. It's time to change your diaper. That white powder is sodium polyacrylate. It's a water-absorbing polymer that absorbs many times its own mass in water. Come on, guys, you should have just asked me in the first place. Well, aren't you so smart? This diaper's a good idea. Aren't you supposed to wear your tongue in your pants? Why aren't you wearing any pants? ஸோ இந்த பேசிக் ஃபினாமினா தான் டயப்பரில் இருக்கிற கெமிஸ்ட்ரி. அடுத்து முக்கியமாக என்னோட மூணாவது உதாரணம் வந்து ஏர்பேக்ஸ். நம்ம ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் கார் யூஸ் பண்ணுறோம். காரில் பெரும்பாலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் தான் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ், ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகம் கணக்கெடுத்துட்டீங்கன்னா ஆய்வறிக்கையின்படி கார் ஆக்சிடென்ட், அதாவது வாகன விபத்து இந்தியாவில் ரொம்ப அதிகம். ஸோ இதை தடுக்கிறதுக்காக 1950லேருந்தே ஆராய்ச்சி ஆரம்பித்தாங்க. எப்படி நம்ம வந்து காரை டிரைவ் பண்ணுற இல்லை ஒரு வாகனத்தை இயக்குற இயக்குனரையும் அதில் பயணம் செய்கிறவங்களையும் எப்படி காப்பாற்ற முடியும்னு யோசிச்சு ஏர்பேக்னு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. பல பிரச்சனைகள், அதாவது பல ஃபெயிலியர்களுக்கு அப்புறம் 1970 அல்லது 80களில் ஏர்பேக்னு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. 1990களில் மட்டும்தான் எல்லா கார்களுமே ஏர்பேக்ங்கிறது மஸ்ட்னு கொண்டு வந்தாங்க. ஏர்பேக் வந்ததுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மீன்ஸ் லைஃப் லாஸ், உயிர் சேதம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு ஏர்பேக் சிஸ்டத்துலையும் கெமிஸ்ட்ரி தான் ஃபண்டமெண்டல். ஸோ கெமிஸ்ட்ரி சேவ்ஸ் அ லைஃப். எப்படி அப்படின்னாக்க இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது அந்த ஸ்டேரிங்கில், அதாவது டிரைவருக்கு முன்னாடி உள்ள டிரைவர் சீட்டில் ஸ்டேரிங்கில் இருக்கிற ஒரு ஏர்பேக் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன். அந்த டிஸ்கிரிப்ஷன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெசிலரேஷன் சென்சார் உண்டு. ஒரு சென்சார் மெட்டீரியல், அதாவது தமிழில் எப்படின்னு சொல்றது ஒரு சென்சார் மெட்டீரியல் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு வேகமாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் ஒரு கார் பயணிக்குது அப்படின்னாக்க அந்த திசை வேகம் மாற்றுன்றது முடுக்கோன்னு சொல்லுவோம். ஒரு ஃபோர்ஸாக போகும்போது அந்த திசை வேக மாற்றம் ஏற்படுது இல்லைங்களா, அதில் நிறைய எனர்ஜி, அந்த ஒரு ஷாக் சென்சார், ஷாக்னஸ் கிடைக்குது இல்லைங்களா, அந்த எனர்ஜி வந்து அந்த சென்சாருக்கு கடத்தப்படுது. அந்த சென்சாருக்கு வந்து அதில் உள்ள ஏர்பேக்கில் உள்ள கெமிக்கலை டச் பண்ணுது. அந்த கெமிக்கல் டச் பண்ணோன்னே இந்த கெமிக்கல் வந்து டீகம்போஸ் ஆகி பெரிய ஒரு பலூன் மாதிரி முன்னாடி வருது. இந்த பலூன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னாக்க நமக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் பயணிக்கிறோம் இல்லைங்களா, ஒரு இடத்துல மோதும் போது நமக்கு ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா, அந்த பலூன் வரும் பொழுது நமக்கும் அந்த ஸ்டேரிங்க்கும் அந்த இருப்பு பகுதிக்கும் உள்ள தொடர்பை குறைக்குது. இது காத்தடைக்கப்பட்ட பலூன் தானே, உங்களுக்கு மோதுனா அந்த வேகம் வந்து குறைக்கப்படுது. அதுவும் பலபுறமாக சிதறதுனால உங்களுக்கு பாதிப்புகள் குறைவாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ அதுக்கும் பேசிக் வந்து என்னைக்காக நம்ம திங்க் பண்ணியிருக்கோமா, எப்படி வருது? சில சமயங்களில் வந்து நீங்கள் மோதுறதுக்கு முன்னாடியே நடக்கிற வாய்ப்புகளும் உண்டு, லிட்ரேச்சரில் உண்டு. ஏன்னாக்கா அந்த ஷாக் சென்சிட்டிவ், நீங்கள் எங்கேயாவது போய் வேகமாக ஒரு ஃப்ரிக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த சென்சார் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சென்சிட்டிவான மெட்டீரியல், உடனே அந்த ஏர் பேக்கை ரிலீஸ் பண்ணுது. ஸோ ஆக்சிடென்ட் டயத்தில் அதே அந்த ஃபினாமினா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பின்னாடி உள்ள கெமிஸ்ட்ரி நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிள். இதுக்கு பின்னாடி உள்ள கெமிஸ்ட்ரிக்கு வந்து பேசிக் கெமிக்கல் வந்து சோடியம் அசைட். அந்த ரைட் ஹேண்ட் கார்னரில் மொத்தம் 3 ரியாக்ஷன் நடக்குது. அந்த ஏர் பேக்கில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது மொத்தம் 3 ரியாக்ஷன் நடக்குது. முதல் ரியாக்ஷன் வந்து சோடியம் அசைட். சோடியம் அசைடுங்கிறது கொஞ்சம் ஒரு டேஞ்சரஸான கெமிக்கல் தான். இது வந்து ஒரு ஷாக் சென்சிட்டிவ் கெமிக்கல். when you touch giving a shock it will start to explode. அது எப்படி மாறும் அப்படின்னாக்க சோடியம் நைட்ரஜனாக மாறுது. நைட்ரஜன் உங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம வளிமண்டலத்தில் அதிக அளவில் உள்ள ஒரு வாயு. அந்த வாயு எக்ஸ்பெண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு ஏர் பேக் பெருசாகி உங்களோட அதாவது தொடர்பை குறைக்குது. ஆனால் இதில் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா சோடியம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு வேதிப்பொருள். இந்த மாதிரி சோடியம் இருந்ததுன்னா உடனே அது எக்ஸ்ப்ளோசிவ் ஆகலாம். அதை குறைக்கிறதுக்கு, அதோட வேதி வினையை மட்டுப்படுத்துறதுக்கு அந்த ஏர் பேக்கில் பொட்டாசியம் நைட்ரேட்னு ஒரு கெமிக்கல் சேர்த்துருக்காங்க. அந்த பொட்டாசியம் நைட்ரேட் என்ன பண்ணுதுனாக்க அந்த சோடியத்தோட அந்த ஆக்ரோஷமான வேதி வினையை குறைக்குது. எப்படின்னாக்க அந்த சோடியத்தை அதோட கரஸ்பாண்டிங் ஆக்சைடாகவும்
ஒட்டா சேர்த்து அது ஆக்சிடேட் ஆகும்